வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் பல ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். நான் கற்ற சில அனுபவ ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ பேசுறது திருச்செங்கோட்டில் இருந்து பேசுகிறேன். அதாவது அர்த்தநாரீஸ்வரர் குடியிருக்கும் மலை மேலே உள்ள அர்த்தநாரீஸ்வரரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்தது தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதே அர்த்தநாரீஸ்வரர் நம் உடலிலேயே இருக்கார். அதாவது நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லும்போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி எல்லாமே நம்ம உடலிலே இருக்குது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அதே போல் அர்த்தநாரீஸ்வரன் நம்ம உடல்லையே இருக்குது. பாருங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதில் வலது பாகம் ஆண் பாகம், இடது பாகம் பெண் பாகம். அது எப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரின்னா, இடது பாகம்ங்கிறது பெண் பாகம். எப்பவுமே சுமக்கக்கூடியவள் பெண். பாருங்கள், ஒரு குடத்துல தண்ணி எடுத்தால் கூட பெண் வந்து இடுப்பில் தான் சுமந்துட்டு வருவாள். அதே மாதிரி ஒரு குழந்தை எடுத்தால் கூட இடது பக்கம் தான் சமைப்பாங்க. ஒரு ஆண் மகன் ஒரு குடத்துல தண்ணி எடுத்தால் கூட இடது பக்கம் தோளில் வச்சு தான் சுமந்துட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் சாதாரணமாக இப்படி கையை கட்டினா கூட பெண் கை கீழே இருக்கும், ஆண் கை தான் மேலே இருக்கும். நீங்கள் வேணால் கட்டி பாருங்க, பின்னாடி கட்டினாலும் அப்படி தான் இருக்கு. அப்போ பெண் சுமக்கக்கூடியவள். அதாவது சுமக்கக்கூடியவள்னா என்ன மாதிரி, ஒரு குடும்பத்தை சுமக்கக்கூடியவள் அப்படின்னு எடுத்துங்க. அதாவது ஒரு வயக்காட்டில் கூட குனிஞ்சு வேலை செய்யறதெல்லாம் கடினமான வேலைகள் அது போகிற பெண்கள் தான் செய்வாங்க. அந்த நாற்று நட்டுறது, களை அறுக்கிறது, அந்த அறுவடை பண்ணுறதெல்லாம் ஆண் மட்டும் நின்றுட்டு உழவு ஓட்டுறது, விதை விதைக்கிறது, இதெல்லாம் நோகாத வேலையெல்லாம் ஆண் செய்வான். அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, அர்த்தநாரீஸ்வரர் என்பவர் நம் உடலிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விளக்கத்தை கொடுத்தார். சரி, அது சிவபெருமானுக்காக நம்ம வேண்டிக்குவோம். நம்மளுக்குள்ளேயும் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுட்டுன்னு இருந்தாலும் சரி, நம்ம ஜோதிட துறைக்கு வந்துடுறோம். இந்த நவசக்தி ஜோதிட குழு மூலியமா என்னை உலகறிய வைத்த இந்த வேலுசிவா அவர்களையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களையும் வணங்கி, என்னுடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கும் இந்த ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட அதாவது மாணவர்கள், அதாவது ஜாம்பவான்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவத்தை சொல்ல வரேன். இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் ஜோதிட துறையில் நிறைய படித்தேன். ஆனால் நிறைய ஜோதிடர்கிட்ட போய் படித்தேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். ஆனால் எனக்கு சில கருத்துக்கள் சரியாக புலப்படலை. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு ஒரு விளக்கத்தோடு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விளக்கத்தோட ஒரு ஜாதகமாக இல்லை 2 ஜாதகம் போட்டு சொல்லலான்னு வந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாதனால ஒரு 2 ஜாதகத்தை மட்டும் போட்டுட்டு ஒரு எளிமையாக சொல்லிட்டு போயிடலான்னு வரேன். இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பலன் எடுக்கணும். அந்த பலனை எப்படி பலன் சொல்கிறது? அதே போல் இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே போல் திருமணம் நடந்த பின்னாடி குழந்தை பேரும் ஒரு பிரச்சனை. அப்போ திருமணம் ஒருத்தருக்கு எப்போ நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கும்போது, நிறைய பேர் புத்தகத்துலையோ எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர்களும் என்ன சொன்னாங்க, 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், சுக்கிரனை பார், செவ்வாயை பார் அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒன்றும் சரியாக புலப்படலை. அதே போல் குழந்தை பேருன்னா 5ஆம் இடத்தை பார், 5ஆம் அதிபதியை பார், குருவை பாருனாங்க. அதுவும் எனக்கு ஒன்றும் சரியாக வரல. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் கட்டுறது 100% துல்லியமாக வருது. யார் வேணாலும் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா உடனே 2 நிமிஷத்தில் இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் திருமணம் நடக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இதை விட நேற்றுக்கு முந்தானத்துக்கு ஒரு ஜாதகம், எனக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். கணவன் மனைவி 2 பேர் ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு ஒன்றுமே பேசலை. அப்போ ஜோதிடர்னா சிலதை சொன்னால் அவங்க கோஆப்ரேட்டிங் பண்ணணும். ஆமாம் இல்லை அப்படின்னு சொன்னால் தானே நம்மளும் பலன் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கேன். ஆனால் 2 பேர் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு என்னை பார்த்து, இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க. நாங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு 2 டிகிரி படிச்சிருக்குங்க அப்படின்னா எதுவுமே பேசலை. சரி, இந்த பெண்ணு கூட பிறந்தது 2 பேருங்க, மூத்த சகோதரி இருக்கும், இது 2வது பெண்ணாக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் பேசலை. சரி, இந்த பொண்ணு வெளிநாட்டில் தாங்க வேலை செய்யும், வெளி மாநிலம் இல்லைன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் வேலை செய்யும் அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பேசலை. சரி, என்னடா அப்போ நீங்கள் குடியிருக்கிற வீடு வடக்கு பார்த்த வீடாக இருக்குங்க, அதே கார்னர் வீடாக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பேசலை. சரி, மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்கு 2 குழந்தை இருக்கும், மூத்த பெண்ணுக்கு அது முதல் குழந்தை பெண்ணாக இருக்கும், 2வது குழந்தை ஆணாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் ஒன்றும் பேசலை.
என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை, ஏதாவது ஒன்று உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அவங்க பாட்டு கம்முன்னு இருக்காங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி திருமணத்தை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னா அப்படி சாமி மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டினாங்க. ஓ அப்போ திருமணத்துக்காக வந்திருக்கீங்க, அப்போ திருமணம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், பிறப்பு கால திசையை முதல்ல போட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். பிறப்பு கால திசையை போட்டு ஒவ்வொரு திசையாக நான் போட்டு வந்தேன். என்னுடைய விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் ஒருவருக்கு திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். அப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தேன் 9ஆம் இடம் சம்மந்தப்படுது. அப்போ அதுக்கு அடுத்தது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுதான்னு பார்த்தேன். அந்த புத்தியில தான் திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் அந்த திருமணம் நிலைச்சு நிற்காது அப்படின்னு சொன்னேன். நிலைச்சு நிற்காதுன்னா அப்போ 7ஆம் அதிபதியும் புதனும், எளிமையாக சொல்லித்தரேன், 7ஆம் அதிபதியும் புதனும் ஒருத்தர் கெட்டு போனால் முதல் தரம் நிலைக்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பார்த்ததுமே சொன்னேன். அப்போ அந்த திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டேன். அப்புறமா ஆமாம் சொல்கிறாங்க. எவ்வளோ விஷயத்தை சொல்லி அவங்க எதுவுமே தலையாட்டலை. திருமணம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் நிலைச்சிருக்காதுன்னு சொன்னாங்காட்டி அப்புறமா ஆமாம் அது ஏன் நிலைக்கல அப்படின்னு அப்புறம் கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த திருமணம் மட்டும் ஏன் நிலைக்கல அப்போ 2வது திருமணத்துக்கு கேட்குறீங்களா? அப்போ 2வது திருமணத்துக்கு வேணால் சொல்கிறேன். அந்த திருமணம் ஏன் நிலைக்கலங்கிறது படிக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. விதிப்படி இதனால தான் ஜோதிடரை போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது அந்த விதிப்படி என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே சொல்லுவார். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கிறான்னா தலைக்கு வர்றது தலைப்போட போகும் மாதிரி கொஞ்சம் குறைக்கிறக்கே ஒரு வழிகாட்டுவார். அதுதான் ஜோதிடர் வேலை. நீங்கள் சரியான முறையில் பார்க்காதனால தான் இதை அனுபவிக்க வேண்டிய விதியை அனுபவிச்சிருக்கீங்க. சரி 2வது திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நானே அவங்களுக்கு சில சொன்னேன். எதுக்காக இந்த என்னுடைய அனுபவ கருத்தை சொல்கிறேன்னா, இது போல தான் உங்களையும் நிறைய பேர் வந்து சோதிப்பாங்க. அதாவது பலனை சொல்லுங்க அப்படின்ட்டுருவாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது உண்டு இல்லை ஆமாம் அப்படின்னு எதாவது சொல்லணுமில்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்னடா நம்ம சொல்கிறதுல ஏதாவது குறை இருக்கோ அப்படின்னு நம்ம மேலே நம்மளுக்கு தான் ஒரு பயமாக இருக்குது. அது பயப்படாதீங்க. தெளிவாக நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டிங்கன்னாவே தெளிவாக யதார்த்தமாக பேசுங்க எதாக இருந்தாலும். சரி இதை விடுங்க. இப்போ இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஆண் வந்து 17/3/1998 பிறந்திருக்கார். 2:30 AM பிறந்திருக்கார். இவருக்கு என்ன நம்ம பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா சில விளக்கங்களை கொடுத்துட்டு தான் அப்புறமா தான் நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம எடுத்ததும் நீங்கள் இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க, உங்கள் பேரனை காது குத்துறக்கு வந்தீங்களா அப்படின்னா நம்ம கேட்க முடியும். அதை விட்டுட்டு அந்த பையனோட பையோட்டாவோ இல்லை சில விஷயங்களை சொல்லிட்டு தான் நம்ம அந்த என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்கன்னு நம்மளாம் சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள கேட்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ இந்த ஆணோட ஜாதகத்தில் நான் என்ன மாதிரி பலன் சொன்னேன் அப்படின்னா, இது கடக லக்னம். கடக லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க தாய் மேலே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இரக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா நீர் ராசி. மற்ற விளக்கமெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு கடக ராசினா என்னன்னு தெரியும். அதை முதல்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தபடியாக உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேருன்னு சொல்லுங்க. உடன் பிறந்தவங்க லக்னத்தில் ராகு இருந்தால் 2 பேர் இல்லைன்னா 3 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. வேண்டாம் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உடன் பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அது இருந்தாலும் நம்ம அனுபவத்தில் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஏஎம் பிஎம்ஆ சரி சரி போட்டு. அதாவது 3ஆம் இடம் இளைய சகோதரம் சொல்கிறேன். அந்த 3ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அந்த புதன் போய் எங்கே இருக்குன்னா, அதாவது 3க்கு 2 4 5 6 இருக்கு அப்படின்னாலுமே அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா குரு சாரம் வாங்கியிருக்கு. அதாவது 3ஆம் இடத்துக்கு 4க்கும் 7க்குடைய குரு சாரம் வாங்கி 4ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரம் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த 3ஆம் அதிபதி ராகு சாரம் வாங்கக்கூடாது, 6 8 12 கூடையவன் சாரம் வாங்கக்கூடாது. அப்போ ஒரு உடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னா நீங்கள் துருவ கணிதமெல்லாம் போட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்ததை உடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிடலாம். அப்போ இது புதன் அப்படின்னா பெண்ணை குறிக்க, அதனால இளையது ஒரு சகோதரி உண்டுன்னு சொல்லுங்க. மூத்த சகோதரம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் 11க்கு 12க்கு போயிடுச்சு, அதனால மூத்த சகோதரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சரி, மேற்கொண்டு இந்த பையன் என்ன படிச்சிருப்பான்னு சொல்லுங்க. என்ன படிச்சிருப்பா அப்படின்னா, லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது ஒரு 10th வரைக்கும்.
அந்த 3ஆம் அதிபதி பலமாக இருந்து 3ஆம் அதிபதி நல்ல சாரம் வாங்கியிருந்தா ஒரு 10th படிச்சிருப்பான்னு சொல்லுங்க. ஆனால் 3ஆம் அதிபதி கெட்டு போய் நீசம் அஸ்தங்கம் பாதகம் இதில் இருந்தால் அந்த 10th கூட அவன் தாண்டலைன்னு சொல்லுங்க. யதார்த்தமாக சொல்லி பழகுங்க, அப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. 4ஆம் இடங்கிறது +2, 3 4 நல்லா இருந்தால் +2ல் அவன் படிச்சிருக்கான்னு சொல்லுங்க. 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. அதாவது 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கோ இல்லை 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. 2 டிகிரியா 3 டிகிரின்னு சொல்லுங்க. இது 100% என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஆனா இப்ப படிப்பு எனக்கு சொல்ல தெரியாது. அதாவது இந்த படிப்புல இப்ப நிறைய விதத்து இருக்குது. ஆனா எந்த படிப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை, டாக்டர் அப்படின்னா அதுல 60 விதமான டாக்டர் இருக்காங்க. எந்த டாக்டர் சொல்ல முடியும்? இன்ஜினியர் அப்படின்னா அதுல ஒரு 60 இன்ஜினியர் இருக்கு. எலக்ட்ரிக் இன்ஜினியரா, பில்டிங் இன்ஜினியரா, பெட்ரோல் இன்ஜினியர், ஏகப்பட்ட இன்ஜினியர். எந்த இன்ஜினியர்னு சொல்ல முடியும்? அதனால அதையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அதாவது 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கோ அத்தனை டிகிரி, 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த பையனுக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் கூட எத்தனை கிரகம் இருக்கு? சூரியன், செவ்வாய், சனி பகவான் இருக்கு. ஆனா இதுல சம்பந்தப்பட்டதை பாருங்க. அதான் நீங்க படிக்கும்போது முதல்லயே படிச்சிருப்பீங்க, தேவரணி அசுபரணின்னு பிரிச்சிருப்பீங்க. அதாவது தேவரணிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இதெல்லாம் தேவரணின்னு படிச்சிருப்பீங்க. அதே அசுபரணின்னு படிச்சிருந்தா அதாவது சுக்கிரன், புதன், ராகு இவங்கெல்லாம் அசுபரணின்னு படிச்சிருப்பீங்க. சனி இதெல்லாம் அசுபரணி படிச்சிருப்பீங்க. அதனால அடிப்படை நான் சொல்ல தேவையில்லை. அப்ப இந்த 4 கிரகம் இருக்கு, அப்ப 4 டிகிரியா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அந்த செவ்வாய் குருச்சாரம் வாங்கியிருக்கு, நல்ல கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கு, அப்போ 1 டிகிரி. அதுக்கு அடுத்து சூரியனை பார்க்குறோம், சூரியன் குருச்சாரம் வாங்கியிருக்கு, சரி 2 டிகிரி. சனிச்சாரமே வாங்கியிருக்கு. சனி இந்த லக்னத்துக்கு 8 கூடையவன், 6க்கு அதாவது 7க்கு 8 கூடையவன். அப்போ இல்லை, அப்போ இந்த பையன் 2 டிகிரி வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க தாராளமா. அதே போல இந்த பையன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தொழில்னா 10ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். அந்த 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் யார் கூட சேர்ந்திருக்கு? சூரியன் கூட சேர்ந்திருக்கு. சூரியன் தந்தையை குறிக்கிறது. அப்ப சூரியன் கூட செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் தொழில்னு சொல்லுங்க. இல்லைன்னா அப்பா கூட சேர்ந்திருக்கா கட்டிட வேலைன்னு சொல்லுங்க, பில்டிங் வேலைன்னு சொல்லுங்க. அப்ப பில்டிங் வேலை செய்யறான் அந்த பையன். அப்பா செஞ்ச வேலையை தான் அவன் படிப்பு 2 டிகிரி வாங்கியிருக்கான். ஆனா படிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்பா செய்யற வேலையை சொல்றான். இதுல இன்னொரு விஷயம், அதாவது அப்பா கூட இல்லை, அப்பாவுக்கு இருதாரம் அப்படிங்கிறோம். அது எப்படி இருதாரம் நம்ம எடுக்கிறது அப்படின்னா, அப்பானா 9ஆம் இடமா? 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதினு குருவா? குருவுக்கு 7ஆம் இடம் புதனா? புதன்னா 2. இது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த புத்தகத்துலையும் சொல்லித்தரல, யாரும் எனக்கு சொல்லித்தரல. அதே மாதிரி ராகுனா 3, மற்ற கிரகங்களுக்கெல்லாம். அதே மாதிரி கேதுனா 5. இதெல்லாம் அந்த இடத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு புரியும். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 1 தான். அந்த குருவுக்கு 7 கூடைய புதன்னாவே 2. அப்போ அவருக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் நாங்கள் சூரியனை தான் அப்பாவை எடுத்துக்கிறோம். சரி, அப்பாவை எடுத்துங்க. சூரியனுக்கு நேரில் எத்தனை நேருக்கு 7 கூடையன் புதன் தானே, அப்பாவுக்கு இருதாரன்னு சொல்லாம. சரி, அம்மான்னு சொன்னா சந்திரன் சொல்லுவீங்க. அந்த சந்திரன் எங்க இருக்கு? சந்திரனுக்கு 7 கூடை சூரியன் தானே. சூரியன் ஆண் கிரகம் தானே. அந்த சூரியனோட எத்தனை ஆண் கிரகம் சேர்ந்திருக்கு? செவ்வாய் கூட சேர்ந்திருக்க, சனியை கழிச்சிருங்க. அப்ப அம்மாவுக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல? அப்பாவுக்கு இருதாரம், அம்மாவுக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லாம. சரி, அது விடுங்க. இப்போ இந்த பையனுக்கு திருமண காலத்துக்காக நம்ம கிட்ட வந்தாங்க. அப்ப திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த திருமண காலத்தை இதுதான் இல்ல இல்ல ஒண்ணு இல்லை எழுது. அதாவது பிறக்கும்போது செவ்வாய் திசை 6 மாசம் 5 நாள். இப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அதை போடலையா? அதான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு சம்பவம் எப்ப நடக்கும் எப்ப நடக்காது அப்படிங்கிறது திசா புத்தி வழியில தான் செயல்படுது அப்படிங்கன்னு என்னுடைய அனுபவம். இதுல செவ்வாய் தோசை, ராகு தோசை, கேது தோசை இப்படி சொல்லி மற்றவங்களை பயப்படுத்தாதீங்க. ஒன்றும் இல்லை, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தா தோசைன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்தில் 4ஆம் இடத்துல இருந்தா அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க.
லக்னத்துல செவ்வாய் இருந்தா 4ஆம் இடத்தை பார்க்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லாதீங்க. அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்கும் பூர்வீக சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட்டு போட்டு தோஷங்கிறீங்க. அதே போல ராகு அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். இப்ப ராகு 3ஆம் இடத்துல இருக்குன்னா இளைய சகோதரன் மேல ஆசை, ஏதாவது ஒரு முயற்சி பண்றதுல ஆசை. இந்த ராகு இப்படி 3ஆம் பார்வையா பார்க்க, அப்ப பூர்வீக சொத்து மேல ஆசை, தாத்தா பாட்டி மேல ஆசைன்னு எடுத்துங்க. இந்த ராகு லக்னத்தை பார்க்க, லக்னத்தை பார்த்தா தன் மேல ஆசை. அதனாலதான் இந்த பசங்களை தன்னை அழகுபடுத்திட்டு மிகைப்படுத்தி ஒரு பந்தா பண்ணிக்கிறது. பொதுவாக இந்த சிகை அலங்காரமெல்லாம் ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க, தன்னை அழகுபடுத்திக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிற பசங்க பொதுவாக சொல்கிறேன், அப்பா அத்தாவுக்கு அடங்காத பசங்களாக இருப்பாங்க. அதாவது தெரிஞ்சுக்கிங்க, அதுக்காக நம்ம அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு கேட்காதீங்க. அப்போ பிள்ளைகளை முடி விரிச்சு போட்டிருந்தா அவங்களுக்கெல்லாம் உறவுக்காரங்கள்லாம் ஒதுங்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க. சரி, அதுபோல அதே போல கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த லாபஸ்தானத்தை தடை பண்ணுது, மூத்த சகோதரம் இல்லாம பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்படி 7ஆம் இடத்தை பார்க்க, 7ஆம் இடங்கிறது மனைவியை தடை பண்ணுது, இல்ல நண்பர்களை தடை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். கேதுன்னா தடை. 3, 7, அதாவது 3, 11 தான் ராகு கேதுக்கு பார்வையா நான் எடுத்துக்கிறேன். சரி, அது விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம எப்படி திசா புத்தி நம்ம கணக்கு பண்றோன்னு, செவ்வாய்க்கு அடுத்தது அதாவது ராகு ஒரு 18 வருஷம், அப்போ திருமண காலம் இல்லை. ராகுக்கு அடுத்தது குரு, அப்போ குரு ஒரு 16 வருஷம், அப்போ 34 வயசு. அந்த குரு திசையில தான் இந்த பையனுக்கு திருமணத்தை கொடுக்குது. என்னுடைய கருத்தரங்க நிறைய பேர் கேட்பாங்க, என்னோட நிறைய கருத்தரங்கத்தில் நான் பேசியிருக்கேன், என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய அனுபவ புத்தகங்களையும் தந்திருக்கேன், அதே மாதிரி ரெக்கார்டும் தந்திருக்கேன். அதில் நிறைய பேருக்கு விளக்கம் தந்திருப்பேன். இருந்தாலும் கருத்தரங்கத்தில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுல்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்கிறேன். 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால்தான் ஒருவருக்கு திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம். அப்போ பாருங்க, இப்போ 9ஆம் அதிபதி குரு திசை தான் நடக்குது. அப்போ குரு திசையில் இந்த பையனுக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிடலாம்ல. சரி, அதுக்கடுத்து என்ன புத்தியில் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும்ல. அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்தின் சம்பந்தப்பட்ட புத்தியில தான் திருமணம் நடக்கும். இதே போல 5ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். இந்த பையனுக்கு அப்படியே நம்ம போட்டே வந்தால் குரு திசை, குரு புத்தி, அதாவது குரு புத்தி, குருவுக்கு அடுத்து சனி புத்தி, சனிக்கு அடுத்தது புதன் புத்தி, புதனுக்கு அடுத்து கேது, சுக்கிரன், இதெல்லாம் போட்டு வந்தார். சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய புத்தி. இதை விளக்கமெல்லாம் நேரடியாக வகுப்புல சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, 5ஆம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்தனால சூரிய புத்தியில திருமணத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்தது 5க்கு 5ன்னு சொல்லக்கூடிய லக்னம், லக்னாதிபதிக்கு கேது வக்கர கிரகம், அதனால சந்திரன் கூட சேருது. அதனால கேது அந்தரத்தில் திருமணம். எப்போ திருமணம் தெரியுங்களா? வர டிசம்பர் 1ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி திருமணம். இது நம்மகிட்ட கேட்டாங்க, நான் தான் பிக்சட் பண்ணி கொடுத்தேன். அதனால அந்த ஒரு ஜாதகத்தை உதாரணத்துக்கு விளக்கத்துக்கு போட்டேன். இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, அவங்க அதே போல சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதே போல வரப்போற வரன் மெயினாக அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஜோதிடர் படிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு வரன் பார்த்து கொடுக்குறீங்க, திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணி தரீங்க. அப்போ என்ன சொல்ல தெரியுமா? மெயினாக வரப்போகிற கணவனோ இல்லை மனைவியோ அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்களுக்கு படிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா, அவங்க எத்தனை டிகிரி வாங்க, இதையெல்லாம் நம்ம சொல்லணும். இதெல்லாம் அனுபவ ஜோதிடம். பாருங்க, இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் போய் ஆட்சி, அதாவது செவ்வாய் போய் லக்னம் 11க்கு 5 இருக்கு. அப்போ மூத்த பெண் வீடு, மூத்த சகோதரி உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இதுக்கு இளைய சகோதரம் இருக்கா? இளைய சகோதரன் சொல்லக்கூடியது 3க்கு 12 போயிடுச்சு, அதாவது 7க்கு 12 இளைய சகோதரம் இல்லை. அப்போ வரப்போற மனைவி கூட பிறந்தவங்க 2 பேர், மூத்த சகோதரி ஒன்று இருக்கு. இது 2வது சகோதரியா தான் உனக்கு மனைவியா அமையும் அப்படின்னு சொன்ன, அது போலதான் அமைஞ்சது. அதே போல இந்த வரன் எவ்வளவு தூரத்துல இருந்து வரும், இப்படி நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க. அப்ப லக்னத்திலிருந்து 4 கட்டத்துக்கு கொண்டு வந்தா 35 கிலோமீட்டர். ஞாபகத்தில் வச்சுங்க, லக்னத்துல 4 கட்டத்துக்கு கொண்டு வந்தா 35, 7 கட்டத்துக்கு கடைசி வரைக்கும் இருந்தா ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுங்க. அதாவது 7 கட்டத்துக்கு மேல போயிடுச்சு,
8 கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் வேணாலும் சொல்லிக்கிங்க. அப்போ வரன் எவ்வளோ தூரத்தில் வரும். அதே போல் 7ஆம் அதிபதி எந்த கிரகம்னு பாருங்கள், சனி பகவான். அப்போ சனி பகவான் எந்த திசையை குறிக்கும்? மேற்கு திசையை குறிக்கும். அப்போ குடியிருக்கிற இடத்துல இருந்து மேற்கு திசையை சொல்லுங்க. அப்படியே இல்லைனாலுமே அந்த 7ஆம் அதிபதியான சனி பகவான் எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கு? வடக்கு பார்த்த வீட்டில் உட்காந்து. அப்போ மேற்கு இல்லைன்னா வடக்கு திசையிலிருந்து வரன்னு சொல்லுங்க. இது 100% நான் பல ஆயிரங்களை ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தை சொல்லித்தரேன். இது போல ஜாதகத்தை பார்த்ததுமே வரன் இந்த திசையிலிருந்து வரும். அதே போல் 7ஆம் இடத்தை வச்சு பாருங்க. அதாவது ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல 2, 4, 5. 5ஆம் அதிபதி சனி கூட அதாவது சுக்கிரன் வந்து அதாவது இதுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்குது. 4ஆம் இடத்துல 6, 8, 12க்கு போகல. அப்போ அந்த பொண்ணு ஒரு டிகிரி வாங்கியிருக்குன்னு சொல்லுங்க. இப்படி நம்ம நிறைய விளக்கத்தை சொல்லலாம். ஆனால் நம்ம பாடமாக இருக்கல. அதை கருத்தரங்கத்தில் பேசும்போது சில விஷயங்கள் அதை கருத்தரங்கத்துக்கு வந்தால் ஒரு 4 பாயிண்டாவது நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னு அதை சந்தோஷப்பட்டு அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக சொல்லுவேன். இந்த பெண்ணுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதி திருமணம் நடந்தது. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ எனக்கு ஞாபகம் இல்லை, 3ஆம் தேதி என்னமோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த தேதியில் இந்த மாதத்துல திருமணம் நடந்தது. இது பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகம் 3/12/2002 7 மணி PM பிறந்தது. இந்த திருமண காலத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம். ஆனால் அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஜாதக கட்டத்தில் கிரகங்களை மட்டும் பார்த்தா போதாது, பாவக கட்டத்தையும் பார்த்து பலன் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜாதகத்தை போட்டேன். அதே மாதிரி 12ல் ராகு இருக்குது. ராகு தோஷம், திருமணம் ஆகாது, ரொம்ப லேட் ஆகு அப்படிம்பாங்க. ஏன் இங்கே என்ன தோஷம் ஆயிடுச்சு? ராகு அதாவது 12ல் இருந்தேன்னா தோஷம் ஆயிடுச்சா? ஆனால் அப்போ 2007 போது இந்த பெண்ணுக்கு இப்போ வயசு என்ன, 23 வயசு தானே ஆச்சு. அப்போ இளம் வயசுலேயே திருமணம் நடக்கலையா? இப்படி அதுக்கெல்லாம் நம்ம குறை சொல்லதுக்காக நான் வரல, நம்ம விளக்கத்தை மட்டும் கொடுக்குறேன். அதாவது 9ஆம் அதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே இருக்குது. பாவகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் எங்கே இருக்குது? அந்த புதன் சனி பகவான் பார்க்குது. 9ஆம் அதிபதியான சனி பகவான் திசாநாதனான புதனை பார்க்குது. அதனால புதன் திசையில் திருமணம். ஏன் இப்படி எடுத்துங்க, அதாவது சனி பகவான் வக்கரம்னா பின்னோக்கி வரும். அப்போ இங்கிருந்து பார்த்தாலும் அந்த புதனை பார்க்குமல, திசாநாதன புதனை பார்க்குமா? அப்போ புதன் திசையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்படிங்கும்போது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. நீங்கள் இப்படி போட்டு வரணும். புதனுக்கு அடுத்தது என்ன புத்தி? புதன் கேதுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சந்திரன், இப்படியெல்லாம் போட்டு 5ஆம் இடத்துக்கு தொடர்பு வருதான்னு பாருங்க. அந்த தொடர்பு வரலின்னா அப்போ அதுல எல்லாம் நடக்காதுன்ட்டு போயிடுங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த நம்ம கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு புஸ்தகமாக போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் அது விலைக்கெல்லாம் விற்கிறதில்ல, நம்ம படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறோம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் புத்தியில் நடக்குது. செவ்வாய்க்கு அடுத்தது 5க்கு 5ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போயிடுறேன். அந்த 9ஆம் அதாவது லக்னத்துக்கு போயிடுறேன். அந்த லக்னாதிபதி யாரே புதன். அந்த புதன் வந்து அந்த அந்த புதன் சாரமே. அதாவது சுக்கிரன் வந்து ராகு சாரம் வாங்கி, ராகு வந்து ரிவர்ஸில் வச்சுங்க. ராகு வந்து லக்னத்தை பார்க்க, இந்த புதனை பார்க்க லக்னாதிபதியா. அதனால சுக்கிரன் அந்த இடத்துல திருமணம் நடக்கும். ஏன்னா ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை, அவங்க உட்கார்ந்த வீடு இல்லைன்னா சாரம் வாங்கின வீடு. அதை வச்சு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடந்தது. இப்படித்தான் நான் என்கிட்ட வர கிளைண்ட்டுகளுக்கு நான் ஜாதகம் பார்த்து நிறைய பேர்த்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷமாக நம்மளுக்கு நிறைய பேர் வகுப்பு நடத்துவாங்க. ஆனால் எனக்கு வகுப்பு நடத்துறதுக்கு நேரமே இல்லை. காரணம் என்னென்னா, எனக்கு டெய்லி 10-20 ஜாதகம் வந்தால் நாளைக்கு இதை பார்க்கறக்கே எனக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் விளம்பரமாவது கொடுங்க. எதுக்கப்பா விளம்பரம்? அதான் எனக்கு வேலை இங்கே குறையும் போது நான் வகுப்பு போடுறேன். வகுப்பு இல்லை நடத்தி ஆளும் வரலின்னா நான் விளம்பரம் போட்டு ஆள் பிடிக்கிறேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு டெய்லியுமே நிறைய ஜாதகம் வரனால நமக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஒரு நல்லது கெட்டது கூட எனக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் வருது, ஆனால் ஆன்லைனில் தான் வருது. ஆனால் நேரடியாகவும் வராங்க. அதாவது உலகம் முழுவதும் இருந்த ஜாதகம் வருது. ஆனால் அந்த நேரம் அதாவது அந்த நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் தடையாகுது. என்னுடைய பெருமை பேச வரல. ஆனால் இது போல் நீங்கள் பயன்படுத்தி என்கிட்ட நிறைய பேர் படித்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் 10 பேர்த்துக்கு வழிகாட்டுங்க. அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த கலியுக காலத்தில் இந்த செவ்வாய் தோசை ராகு கேது தோசைன்னு சொல்லி பயப்படுத்தாதீங்க. சரி, அதே போல் இன்னொன்று விஷயம், அந்த குழந்தை பேர் நான் முதல்ல சொல்ல வந்தேன். அந்த குழந்தை பேருனா ஒருத்தருக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். 100% இல்லை, 1000% என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 5ஆம் இடத்துக்கோ 5ஆம் அதிபதிக்கோ குருவுக்கோ சம்பந்தப்பட்ட குழந்தைன்னு எந்த ஜாதகத்துக்காக சொல்ல முடியுமான்னு பாருங்க. எல்லாருமே திருமணமானவங்க, எல்லாருமே ஜோதிடர்கள் தான். நான் சொன்ன விதிப்படி இருக்குதான்னு இப்போவே நீங்கள் பாருங்கள், ஒன்றும் தவறில்லை. தவறு இருந்தால் நம்மகிட்ட கேளுங்க, சுட்டி காட்டுங்க, நான் விளக்கம் தரேன். அதே மாதிரி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் எப்படி சம்பந்தப்படுறது, லக்னாதிபதி அதாவது லக்னத்தை பார்த்த கிரகம், லக்னாதிபதி கூட சேர்ந்த கிரகம், லக்னாதிபதி சாரம் பெற்ற கிரகம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் இல்லை லக்னாதிபதியாவது அந்த திசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோன்னு இருந்தால் தான் குழந்தை பேர். லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக குழந்தை, சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை அப்படின்ட்டு போங்க, ஒரே வார்த்தையில். அதுக்காக அந்த பரிகாரம் பண்ணால் இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கணும். இது வரைக்கும் எத்தனை பரிகாரம் பண்ணி நடத்திருக்கான்னு நம்ம காட்டணும் இல்லை? அப்போ நானும் ஜோதிடர்னா பரிகாரம் பண்ணணும் இல்லை? அப்போ பரிகாரம் பண்ணுறவங்க தானே ஜோதிடர். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 8ஆம் இடம் கெட்டு போனால் நான் பரிகாரமாக எடுத்துக்கிறேன். 8ஆம் இடம்னா மாங்கல்ய தோஷம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆயுள் தோஷம். 8க்கு 8ன்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய தோஷம், அதாவது ஆயுள் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 8ஆம் இடம் ஒருத்தர் கெட்டு போனால் மட்டும் நான் மாங்கல்ய தோஷம் ஆயுள் தோஷம்னு சொல்லி பரிகாரம் பண்ணுறேன். மற்ற கிரகங்களை வச்சு நான் பரிகாரம் பண்ணுறதில்லை. அதனால் நீங்களும் மற்றவங்களை பயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அந்த திருமணம் ஒரு ஜாதகத்தை பார்த்தது, ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம், தாத்தா முதல் பேரன் வரைக்கும் சொல்லலாம். இப்போ அந்த பிரிவு அப்படின்னாம ஒரு திசாநாதன் 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். நீங்கள் வேணால் பிரிவு ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்துங்க. அதே 4, 7, 8, 10, 12 குடையவனின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். இது நோட் பண்ணி பார்த்துங்க. சரி, இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்க பிரிவு ஜாதகத்துக்கு அப்படின்னா, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்கிறது இல்லை. இது பல 100 ஜாதகங்களை நான் ஆராய்ச்சிக்காகவே நிறைய சேகரித்தேன். ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம அதான் என்னை பொறுத்த வரைக்கும் கிருவானந்த வாரியார் சொன்ன மாதிரி சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும், அவன் தான் மனுஷன் அப்படிம்பாங்க. அதே போல தான் என்னுடைய சொல்லும் செயலும் ஒத்து இருக்கும். அப்படி நான் என்னுடைய அனுபவத்தை பட்டதை தான் நான் உங்களுக்கு பயிர்றேன். ஏன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சு பலருக்கு வழிகாட்டணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, எனக்கு உங்கள் மூலிமா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு வேலைச்சுவான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, ஆரம்பத்தில் அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டு எனக்கு உலகம் முழுவதும் காட்டி கொடுத்தாரு. அதனால் அவர் ஒருத்தர் சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும், நான் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கை ஓடினேன். என்னுடைய கடைசி காலம் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் இருக்கிறேன்னா இல்லையா, அந்த இருக்கும்போது என்னுடைய அனுபவம் கிணத்து நீராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், பலருக்கு பயன்படக்கூடிய நீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் பலருக்கு நான் வழிகாட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த கருத்தரங்கு மேடைக்கு வரேனே தவிர, என்ன இதிலிருந்து எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அதெல்லாம் எனக்கு சிவபெருமான் தரான். நான் அன்றாடம் சிவனை வணங்கக்கூடியவன். சிவபெருமான் அருளால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. என் பசங்க கூட நீ எதுக்குப்பா நீ ஆஃபீஸின் மண்டை போட்டு உருட்டிட்டு இருக்கிற, கம்முன்னு வீட்டோட பேரம் பேத்தி பார்த்து கம்முன்னு இருப்பா அப்படிமானுங்க. ஆனால் இருந்தாலும் கற்ற கல்வி நான் பலருக்கு பயன்படணும்டா அப்படிங்கிறக்காக நான் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஏன்னா என் மனுஷன்னா எனக்கு தேவை என்ன, உணவும் உடுக்கு உடையும் இருக்க இடம், இந்த 3 மனுஷனுக்கு இருந்தால் போதும். அது எனக்கு நல்லாவே தாராளமாக இருக்குது. இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் படித்து நான் பலன் சொல்ல முடியல, ஒரு திருமண காலத்துக்கு எப்படி விளக்கம் சொல்ல முடியலன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனால ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கு வந்து சில ஜாதகங்களை போட்டு விளக்கம் தரேன். அதுபோல் இது பார்த்து பலன் சொல்லுங்க. சரி, நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 936 31 48 089. இன்னொரு முறை சொல்கிறேன், 936 இங்கேயே போட்டுடலாமா, 936 31 48 089. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. படிக்கிறதா இருந்தாலும் சரி, சந்தேகம் வருது, அதாவது நான் ஜோதிடருங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கேட்டு தெளிவுபடுத்திங்க. ஜோதிடர்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பேசுவேன். ஆனால் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க வர வாங்கிக்கிட்ட மட்டும் அமௌண்ட் எவ்வளோ தருவேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வச்சு பேசுவேன். அது சுயநலம் நம்மகிட்டையும் இருக்குது இல்லையா.
வ- வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் பல ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். நான் கற்ற சில அனுபவ ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ பேசுறது திருச்செங்கோட்டில் இருந்து பேசுகிறேன். அதாவது அர்த்தநாரீஸ்வரர் குடியிருக்கும் மலை மேலே உள்ள அர்த்தநாரீஸ்வரரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்தது தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதே அர்த்தநாரீஸ்வரர் நம் உடலிலேயே இருக்கார். அதாவது நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லும்போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி எல்லாமே நம்ம உடலிலே இருக்குது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அதே போல் அர்த்தநாரீஸ்வரன் நம்ம உடல்லையே இருக்குது. பாருங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதில் வலது பாகம் ஆண் பாகம், இடது பாகம் பெண் பாகம். அது எப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரின்னா, இடது பாகங்கிறது பெண் பாகம். எப்பவுமே சுமக்கக்கூடியவள் பெண். பாருங்கள், ஒரு குடத்துல தண்ணி எடுத்தால் கூட பெண் வந்து இடுப்பில் தான் சுமந்துட்டு வருவாள். அதே மாதிரி ஒரு குழந்தை எடுத்தால் கூட இடது பக்கம் தான் சமைப்பாங்க. ஒரு ஆண் மகன் ஒரு குடத்துல தண்ணி எடுத்தால் கூட இடது பக்கம் தோளில் வச்சு தான் சுமந்துட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் சாதாரணமாக இப்படி கையை கட்டினா கூட பெண் கை கீழே இருக்கும், ஆண் கை தான் மேலே இருக்கும். நீங்கள் வேணால் கட்டி பாருங்க, பின்னாடி கட்டினாலும் அப்படி தான் இருக்கு. அப்போ பெண் சுமக்கக்கூடியவள். அதாவது சுமக்கக்கூடியவள்னா என்ன மாதிரி, ஒரு குடும்பத்தை சுமக்கக்கூடியவள் அப்படின்னு எடுத்துங்க. அதாவது ஒரு வயக்காட்டில் கூட குனிஞ்சு வேலை செய்கிறதெல்லாம் கடினமான வேலைகள் அது பூரா பெண்கள் தான் செய்வாங்க. அந்த நாற்று நட்டுறது, களை அறுக்கிறது, அந்த அறுவடை பண்ணுறதெல்லாம் ஆண் மட்டும் நின்றுட்டு உழவு ஓட்டுறது, விதை விதைக்கிறது, இதெல்லாம் நோகாத வேலையெல்லாம் ஆண் செய்வான். இது அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, அர்த்தநாரீஸ்வரர் என்பவர் நம் உடலிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விளக்கத்தை கொடுத்தார். சரி, அது சிவபெருமானுக்காக நம்ம வேண்டிக்குவோம். நம்மளுக்குள்ளேயும் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுட்டுன்னு இருந்தாலும் சரி, நம்ம ஜோதிட துறைக்கு வந்துடுறோம். இந்த நவசக்தி ஜோதிட குழு மூலியமா என்னை உலகறிய வைத்த இந்த வேலு சிவா அவர்களையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களையும் வணங்கி, என்னுடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கும் இந்த ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட அதாவது மாணவர்கள், அதாவது ஜாம்பவான்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவத்தை சொல்ல வரேன். இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் ஜோதிட துறையில் நிறைய படித்தேன். ஆனால் நிறைய ஜோதிடர்கிட்ட போய் படித்தேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். ஆனால் எனக்கு சில கருத்துக்கள் சரியாக புலப்படலை. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு ஒரு விளக்கத்தோட கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விளக்கத்தோட ஒரு ஜாதகமோ இல்லை 2 ஜாதகம் போட்டு சொல்லலான்னு வந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாதனால ஒரு 2 ஜாதகத்தை மட்டும் போட்டுட்டு ஒரு எளிமையாக சொல்லிட்டு போயிடலான்னு வரேன். இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பலன் எடுக்கணும். அந்த பலனை எப்படி பலன் சொல்கிறது? அதே போல் இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே போல் திருமணம் நடந்த பின்னாடி குழந்தை பேரும் ஒரு பிரச்சனை. அப்போ திருமணம் ஒருத்தருக்கு எப்போ நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கும்போது, நிறைய பேர் புத்தகத்திலேயோ எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்களும் என்ன சொன்னாங்க, 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், சுக்கிரனை பார், செவ்வாயை பார் அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒன்றும் சரியாக புலப்படலை. அதே போல் குழந்தை பேருன்னா 5ஆம் இடத்தை பார், 5ஆம் அதிபதியை பார், குருவை பாருனாங்க. அதுவும் எனக்கு ஒன்றும் சரியாக வரல. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் கட்டுறது 100% துல்லியமாக வருது. யார் வேணாலும் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா உடனே 2 நிமிஷத்தில் இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் திருமணம் நடக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இதை விட நேற்றுக்கு முந்தானத்துக்கு ஒரு ஜாதகம், எனக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். கணவன் மனைவி 2 பேர் ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு ஒன்றுமே பேசலை. அப்போ ஜோதிடர்னா சிலதை சொன்னால் அவங்க கோஆப்ரேட்டிங் பண்ணணும். ஆமாம் இல்லை அப்படின்னு சொன்னால் தானே நம்மளும் பலன் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கேன். ஆனால் 2 பேரும் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு என்னை பார்த்து இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க. நாங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு 2 டிகிரி படிச்சிருக்குங்க அப்படின்னா எதுவுமே பேசலை. சரி, இந்த பெண்ணு கூட பிறந்தது 2 பேருங்க, மூத்த சகோதரி இருக்கும், இது 2வது பெண்ணாக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் பேசலை. சரி, இந்த பொண்ணு வெளிநாட்டில் தாங்க வேலை செய்யும், வெளி மாநிலம் இல்லைன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் வேலை செய்யும் அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பேசலை. சரி, என்னடா அப்போ நீங்கள் குடியிருக்கிற வீடு வடக்கு பார்த்த வீடாக இருக்குங்க, அதே கார்னர் வீடாக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பேசலை. சரி, மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் இருக்கும், அதுக்கு 2 குழந்தை இருக்கும், மூத்த பெண்ணுக்கு அது முதல் குழந்தை பெண்ணாக இருக்கும், 2வது குழந்தை ஆணாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் ஒன்றும் பேசலை.
என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை, ஏதாவது ஒன்று உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அவங்க பாட்டு கம்முன்னு இருக்காங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி திருமணத்தை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னா அப்படி சாமி மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டினாங்க. ஓ அப்போ திருமணத்துக்காக வந்திருக்கீங்க, அப்போ திருமணம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், பிறப்பு கால திசையை முதல்ல போட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். பிறப்பு கால திசையை போட்டு ஒவ்வொரு திசையாக நான் போட்டு வந்தேன். என்னுடைய விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் ஒருவருக்கு திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். அப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தேன் 9ஆம் இடம் சம்மந்தப்படுது. அப்போ அதுக்கு அடுத்தது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுதான்னு பார்த்தேன். அந்த புத்தியில தான் திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் அந்த திருமணம் நிலைச்சு நிற்காது அப்படின்னு சொன்னேன். நிலைச்சு நிற்காதுன்னா அப்போ 7ஆம் அதிபதியும் புதனும், எளிமையாக சொல்லித்தரேன், 7ஆம் அதிபதியும் புதனும் ஒருத்தர் கெட்டு போனால் முதல் தரம் நிலைக்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பார்த்ததுமே சொன்னேன். அப்போ அந்த திருமணம் டைவர்ஸ் ஆயிருச்சா இல்லையான்னு கேட்டேன். அப்புறமா ஆமாம் சொல்கிறாங்க. எவ்வளோ விஷயத்தை சொல்லி அவங்க எதுவுமே தலையாட்டலை. திருமணம் இந்த வருஷத்துல இந்த மாதத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் நிலைச்சிருக்காதுன்னு சொன்னாங்காட்டி அப்புறமா ஆமாம் அது ஏன் நிலைக்கல அப்படின்னு அப்புறம் கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த திருமணம் மட்டும் ஏன் நிலைக்கல அப்போ 2வது திருமணத்துக்கு கேட்குறீங்களா? அப்போ 2வது திருமணத்துக்கு வேணா சொல்கிறேன். அந்த திருமணம் ஏன் நிலைக்கலங்கிறது படிக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது விதிப்படி. இதனால தான் ஜோதிடரை போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது அந்த விதிப்படி என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே சொல்லுவார். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கிறான்னா தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகும் மாதிரி கொஞ்சம் குறைக்கிறக்கே ஒரு வழிகாட்டுவார். அதுதான் ஜோதிடர் வேலை. நீங்கள் சரியான முறையில் பார்க்காதனால தான் இதை அனுபவிக்க வேண்டிய விதியை அனுபவிச்சிருக்கீங்க. சரி 2வது திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நானே அவங்களுக்கு சில சொன்னேன். எதுக்காக இந்த என்னுடைய அனுபவ கருத்தை சொல்கிறேன்னா, இது போல தான் உங்களையும் நிறைய பேர் வந்து சோதிப்பாங்க. அதாவது பலனை சொல்லுங்க அப்படின்ட்டுருவாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது உண்டு இல்லை ஆமாம் அப்படின்னு எதாவது சொல்லணுமில்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்னடா நம்ம சொல்கிறதுல ஏதாவது குறை இருக்கோ அப்படின்னு நம்ம மேலே நம்மளுக்கு தான் ஒரு பயமாக இருக்குது. அது பயப்படாதீங்க. தெளிவாக நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டிங்கன்னாவே தெளிவாக யதார்த்தமாக பேசுங்க எதாக இருந்தாலும். சரி இதை விடுங்க. இப்போ இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஆண் வந்து 17/3/1998 பிறந்திருக்கார். 2:30 AM பிறந்திருக்கார். இவருக்கு என்ன நம்ம பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா சில விளக்கங்களை கொடுத்துட்டு தான் அப்புறமா தான் நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம எடுத்ததும் நீங்கள் இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க, உங்கள் பேரனை காது குத்துறதுக்கு வந்தீங்களா அப்படின்னா நம்ம கேட்க முடியும். அதை விட்டுட்டு அந்த பையனோட பையோட்டாவோ இல்லை சில விஷயங்களை சொல்லிட்டு தான் நம்ம அந்த என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்கன்னு நம்மளாம் சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள கேட்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ இந்த ஆணோட ஜாதகத்தில் நான் என்ன மாதிரி பலன் சொன்னேன் அப்படின்னா, இது கடக லக்னம். கடக லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க தாய் மேலே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இரக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா நீர் ராசி. மற்ற விளக்கமெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு கடக ராசினா என்னன்னு தெரியும். அதை முதல்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தபடியாக உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேருன்னு சொல்லுங்க. உடன் பிறந்தவங்க லக்னத்தில் ராகு இருந்தால் 2 பேர் இல்லைன்னா 3 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. வேண்டாம் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால உடன் பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அது இருந்தாலும் நம்ம அனுபவத்தில் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஏஎம் பிஎம்ஆ சரி சரி போட்டு. அதாவது 3ஆம் இடம் இளைய சகோதரம் சொல்கிறேன். அந்த 3ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அந்த புதன் போய் எங்கே இருக்குன்னா, அதாவது 3க்கு 2 4 5 6 இருக்குது அப்படின்னாலுமே அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா குரு சாரம் வாங்கியிருக்கு. அதாவது 3ஆம் இடத்துக்கு 4க்கும் 7க்குடைய குரு சாரம் வாங்கி 4ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரம் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த 3ஆம் அதிபதி ராகு சாரம் வாங்கக்கூடாது, 6 8 12 கூடையவன் சாரம் வாங்கக்கூடாது. அப்போ ஒரு உடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னா நீங்கள் துருவ கணிதமெல்லாம் போட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்ததை உடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிடலாம். அப்போ இது புதன் அப்படின்னா பெண்ணை குறிக்க, அதனால இளையது ஒரு சகோதரி உண்டுன்னு சொல்லுங்க. மூத்த சகோதரம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் 11க்கு 12க்கு போயிடுச்சு, அதனால மூத்த சகோதரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சரி, மேற்கொண்டு இந்த பையன் என்ன படிச்சிருப்பான்னு சொல்லுங்க. என்ன படிச்சிருப்பா அப்படின்னா, லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது ஒரு 10th வரைக்கும்.
அந்த 3ஆம் அதிபதி பலமாக இருந்து 3ஆம் அதிபதி நல்ல சாரம் வாங்கியிருந்தா ஒரு 10th படிச்சிருப்பான்னு சொல்லுங்க. ஆனால் 3ஆம் அதிபதி கெட்டு போய் நீசா அஸ்தங்கம் பாதகம் இதில் இருந்தால் அந்த 10th கூட அவன் தாண்டலைன்னு சொல்லுங்க. யதார்த்தமாக சொல்லி பழகுங்க, அப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. 4ஆம் இடங்கிறது +2, 3 4 நல்லா இருந்தால் +2ல் அவன் படிச்சிருக்கான்னு சொல்லுங்க. 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. அதாவது 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கோ இல்லை 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. 2 டிகிரியா 3 டிகிரின்னு சொல்லுங்க. இது 100% என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஆனால் இப்போ படிப்பு எனக்கு சொல்ல தெரியாது. அதாவது இந்த படிப்பில் இப்போ நிறைய விதத்து இருக்குது. ஆனால் எந்த படிப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை, டாக்டர் அப்படின்னா அதில் 60 விதமான டாக்டர் இருக்காங்க. எந்த டாக்டர் சொல்ல முடியும்? இன்ஜினியர் அப்படின்னா அதில் ஒரு 60 இன்ஜினியர் இருக்குது. எலக்ட்ரிக் இன்ஜினியரா, பில்டிங் இன்ஜினியரா, பெட்ரோல் இன்ஜினியர், ஏகப்பட்ட இன்ஜினியர். எந்த இன்ஜினியர்னு சொல்ல முடியும்? அதனால அதையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதாவது 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கோ அத்தனை டிகிரி, 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த பையனுக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் கூட எத்தனை கிரகம் இருக்கு? சூரியன், செவ்வாய், சனி பகவான் இருக்கு. ஆனா இதுல சம்பந்தப்பட்டதை பாருங்க. அதான் நீங்க படிக்கும்போது முதல்லயே படிச்சிருப்பீங்க, தேவரணி அசுபரணின்னு பிரிச்சிருப்பீங்க. அதாவது தேவரணிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இதெல்லாம் தேவரணின்னு படிச்சிருப்பீங்க. அதே அசுபரணின்னு படிச்சிருந்தா அதாவது சுக்கிரன், புதன், ராகு இவங்கெல்லாம் அசுபரணின்னு படிச்சிருப்பீங்க. சனி இதெல்லாம் அசுபரணி படிச்சிருப்பீங்க. அதனால அடிப்படை நான் சொல்ல தேவையில்லை. அப்போ இந்த 4 கிரகம் இருக்கு, அப்போ 4 டிகிரியா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செவ்வாய் குருச்சாரம் வாங்கியிருக்கு, நல்ல கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கு, அப்போ 1 டிகிரி. அதுக்கு அடுத்து சூரியனை பார்க்குறோம், சூரியன் குருச்சாரம் வாங்கியிருக்கு, சரி 2 டிகிரி. சனி சனிச்சாரமே வாங்கியிருக்கு. சனி இந்த லக்னத்துக்கு 8 கூடையவன், 6க்கு அதாவது 7க்கு 8 கூடையவன். அப்போ இல்லை, அப்போ இந்த பையன் 2 டிகிரி வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க தாராளமா. அதே போல இந்த பையன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தொழில்னா 10ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். அந்த 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் யார் கூட சேர்ந்திருக்கு? சூரியன் கூட சேர்ந்திருக்கு. சூரியன் தந்தையை குறிக்கிறது. அப்போ சூரியன் கூட செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் தொழில்னு சொல்லுங்க. இல்லைன்னா அப்பா கூட சேர்ந்திருக்கா கட்டிட வேலைன்னு சொல்லுங்க, பில்டிங் வேலைன்னு சொல்லுங்க. அப்போ பில்டிங் வேலை செய்கிறான் அந்த பையன். அப்பா செஞ்ச வேலையை தான் அவன் படிப்பு 2 டிகிரி வாங்கியிருக்கான். ஆனால் படிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்பா செய்கிற வேலையை சொல்கிறான். இதில் இன்னொரு விஷயம், அதாவது அப்பா கூட இல்லை, அப்பாவுக்கு இருதாரம் அப்படிங்கிறான். அது எப்படி இருதாரம் நம்ம எடுக்கிறது அப்படின்னா, அப்பானா 9ஆம் இடமா? 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதினு குருவா? குருவுக்கு 7ஆம் இடம் புதனா? புதன்னா 2. இது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த புத்தகத்துலையும் சொல்லித்தரல, யாரும் எனக்கு சொல்லித்தரல. அதே மாதிரி ராகுனா 3, மற்ற கிரகங்களுக்கெல்லாம். அதே மாதிரி கேதுனா 5. இதெல்லாம் அந்த இடத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு புரியும். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 1 தான். அந்த குருவுக்கு 7 கூடைய புதன், புதன்னாவே 2. அப்போ அவருக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் நாங்கள் சூரியனை தான் அப்பாவை எடுத்துக்கிறோம். சரி, அப்பாவை எடுத்துங்க. சூரியனுக்கு நேரில் எத்தனை நேருக்கு 7 கூடையன் புதன் தானே, அப்பாவுக்கு இருதாரன்னு சொல்லாம. சரி, அம்மான்னு சொன்னால் சந்திரன் சொல்லுவீங்க. அந்த சந்திரன் எங்கே இருக்குது? சந்திரனுக்கு 7 கூடை சூரியன் தானே. சூரியன் ஆண் கிரகம் தானே. அந்த சூரியனோட எத்தனை ஆண் கிரகம் சேர்ந்துருக்கு? செவ்வாய் கூட சேர்ந்துருக்க, சனியை கழிச்சிருங்க. அப்போ அம்மாவுக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லாமல்ல, அப்பாவுக்கு இருதாரம் அம்மாவுக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லாம. சரி, அது விடுங்க. இப்போ இந்த பையனுக்கு திருமண காலத்துக்காக நம்ம கிட்ட வந்தாங்க. அப்ப திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த திருமண காலத்தை இதுதான் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, எழுது. அதாவது பிறக்கும்போது செவ்வாய் திசை 6 மாதம் 5 நாள். இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அதை போடலையா? அதான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் எப்போ நடக்காது அப்படிங்கிறது திசா புத்தி வழியில தான் செயல்படுது அப்படிங்கன்னு என்னுடைய அனுபவம். இதுல செவ்வாய் தோசை, ராகு தோசை, கேது தோசை இப்படி சொல்லி மற்றவங்களை பயப்படுத்தாதீங்க. ஒன்றும் இல்லை, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தா தோசைன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்தில் 4ஆம் இடத்துல இருந்தா அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க.
லக்னத்துல செவ்வாய் இருந்தால் 4ஆம் இடத்தை பார்க்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லாதீங்க. அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்கும் பூர்வீக சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட்டு போட்டு தோஷங்கிறீங்க. அதே போல ராகு அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். இப்ப ராகு 3ஆம் இடத்துல இருக்குன்னா இளைய சகோதரன் மேல ஆசை, ஏதாவது ஒரு முயற்சி பண்றதுல ஆசை. இந்த ராகு இப்படி 3ஆம் பார்வையா பார்க்க, அப்ப பூர்வீக சொத்து மேல ஆசை, தாத்தா பாட்டி மேல ஆசைன்னு எடுத்துங்க. இந்த ராகு லக்னத்தை பார்க்க, லக்னத்தை பார்த்தா தன் மேல ஆசை. அதனாலதான் இந்த பசங்களை தன்னை அழகுபடுத்திட்டு மிகைப்படுத்தி ஒரு பந்தா பண்ணிக்கிறது. பொதுவாக இந்த சிகை அலங்காரமெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருப்பாங்க, தன்னை அழகுபடுத்திக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிற பசங்க பொதுவாக சொல்கிறேன், அப்பா அத்தாவுக்கு அடங்காத பசங்களாக இருப்பாங்க. அதாவது தெரிஞ்சுக்குங்க, அதுக்காக நம்ம அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு கேட்காதீங்க. அப்போ பிள்ளைகளை முடி விரிச்சு போட்டிருந்தா அவங்களுக்கெல்லாம் உறவுக்காரங்கள்லாம் ஒதுங்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க. சரி, அதுபோல அதே போல கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த லாபஸ்தானத்தை தடை பண்ணுது, மூத்த சகோதரம் இல்லாம பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்படி 7ஆம் இடத்தை பார்க்க, 7ஆம் இடங்கிறது மனைவியை தடை பண்ணுது, இல்ல நண்பர்களை தடை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். கேதுன்னா தடை. 3, 7, அதாவது 3, 11 தான் ராகு கேதுக்கு பார்வையா நான் எடுத்துக்கிறேன். சரி, அது விஷயத்துக்கு வருவோம். இப்ப நம்ம எப்படி திசா புத்தி நம்ம கணக்கு பண்றோன்னு, செவ்வாய்க்கு அடுத்தது அதாவது ராகு ஒரு 18 வருஷம், அப்போ திருமண காலம் இல்லை. ராகுக்கு அடுத்தது குரு, அப்போ குரு ஒரு 16 வருஷம், அப்போ 34 வயசு. அந்த குரு திசையில தான் இந்த பையனுக்கு திருமணத்தை கொடுக்குது. என்னுடைய கருத்தரங்க நிறைய பேர் கேட்பாங்க. என்னோட நிறைய கருத்தரங்கத்தில் நான் பேசியிருக்கேன், என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய அனுபவ புத்தகங்களையும் தந்திருக்கேன், அதே மாதிரி ரெக்கார்டும் தந்திருக்கேன். அதில் நிறைய பேருக்கு விளக்கம் தந்திருப்பேன். இருந்தாலும் கருத்தரங்கத்தில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுல்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்கிறேன். 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால்தான் ஒருவருக்கு திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை, லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம். அப்போ பாருங்க, இப்போ 9ஆம் அதிபதி குரு திசை தான் நடக்குது. அப்போ குரு திசையில் இந்த பையனுக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிடலாம்ல. சரி, அதுக்கடுத்து என்ன புத்தியில் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும்ல. அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்தின் சம்பந்தப்பட்ட புத்தியில தான் திருமணம் நடக்கும். இதே போல 5ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். இந்த பையனுக்கு அப்படியே நம்ம போட்டே வந்தால் குரு திசை, குரு புத்தி, அதாவது குரு புத்தி, குருவுக்கு அடுத்து சனி புத்தி, சனிக்கு அடுத்தது புதன் புத்தி, புதனுக்கு அடுத்து கேது, சுக்கிரன், இதெல்லாம் போட்டு வந்தார். சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய புத்தி. இதை விளக்கமெல்லாம் நேரடியாக வகுப்புல சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, 5ஆம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்ததுனால சூரிய புத்தியில திருமணத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்தது 5க்கு 5ன்னு சொல்லக்கூடிய லக்னம், லக்னாதிபதியே கேது வக்ர கிரகம், அதனால சந்திரன் கூட சேருது. அதனால கேது அந்த இடத்துல திருமணம். எப்போ திருமணம் தெரியுங்களா? வர டிசம்பர் 1ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி திருமணம். இது நம்மகிட்ட கேட்டாங்க, நான் தான் பிக்சட் பண்ணி கொடுத்தேன். அதனால அந்த ஒரு ஜாதகத்தை உதாரணத்துக்கு விளக்கத்துக்கு போட்டேன். இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, அவங்க அதே போல சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதே போல வரப்போற வரன் மெயினாக அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஜோதிடர் படிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு வரன் பார்த்து கொடுக்குறீங்க, திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணி தரீங்க. அப்போ என்ன சொல்ல தெரியுமா? மெயினாக வரப்போற கணவனோ இல்லை மனைவியோ, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க படிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா, அவங்க எத்தனை டிகிரி வாங்க, இதையெல்லாம் நம்ம சொல்லணும். இதெல்லாம் அனுபவ ஜோதிடம். பாருங்க, இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் போய் ஆட்சி, அதாவது செவ்வாய் போய் லக்னம் 11க்கு 5 இருக்கு. அப்போ மூத்த பெண் வீடு, மூத்த சகோதரி உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இதுக்கு இளைய சகோதரம் இருக்கா? இளைய சகோதரன் சொல்லக்கூடியது 3க்கு 12 போயிடுச்சு, அதாவது 7க்கு 12 இளைய சகோதரம் இல்லை. அப்போ வரப்போற மனைவி கூட பிறந்தவங்க 2 பேர், மூத்த சகோதரி ஒன்று இருக்கு, இது 2வது சகோதரியா தான் உனக்கு மனைவியா அமையும் அப்படின்னு சொன்ன, அது போலதான் அமைச்சது. அதே போல இந்த வரன் எவ்வளவு தூரத்துல இருந்து வரும், இப்படி நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க. அப்ப லக்னத்திலிருந்து 4 கட்டத்துக்கு கொண்டு வந்தா 35 கிலோமீட்டர், ஞாபகத்தில் வச்சுங்க. லக்னத்துல 4 கட்டத்துக்கு கொண்டு வந்தா 35, 7 கட்டத்துக்கு கடைசி வரைக்கும் இருந்தா ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுங்க. அதாவது 7 கட்டத்துக்கு மேல போயிடுச்சு,
8 கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் வேணாலும் சொல்லிக்கோங்க. அப்போ வரன் எவ்வளோ தூரத்தில் வரும். அதே போல் 7ஆம் அதிபதி எந்த கிரகம்னு பாருங்கள், சனி பகவான். அப்போ சனி பகவான் எந்த திசையை குறிக்கும்? மேற்கு திசையை குறிக்கும். அப்போ குடியிருக்கிற இடத்துல இருந்து மேற்கு திசையை சொல்லுங்க. அப்படியே இல்லைனாலுமே அந்த 7ஆம் அதிபதியான சனி பகவான் எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கு? வடக்கு பார்த்த வீட்டில் உட்காந்து. அப்போ மேற்கு இல்லைன்னா வடக்கு திசையிலிருந்து வரன் வருன்னு சொல்லுங்க. இது 100% நான் பல ஆயிரங்கள் ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தை சொல்லித்தரேன். இது போல ஜாதகத்தை பார்த்ததுமே வரன் இந்த திசையிலிருந்து வரும். அதே போல் 7ஆம் இடத்தை வச்சு பாருங்க. அதாவது ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல 2, 4, 5. 5ஆம் அதிபதி சனி கூட அதாவது சுக்கிரன் வந்து அதான் இதுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்குது. 4ஆம் இடத்துல 6, 8, 12க்கு போகல. அப்போ அந்த பொண்ணு ஒரு டிகிரி வாங்கியிருக்குன்னு சொல்லுங்க. இப்படி நம்ம நிறைய விளக்கத்தை சொல்லலாம். ஆனால் நம்ம பாடமாக இருக்கல. அதை கருத்தரங்கத்தில் பேசும்போது சில விஷயங்கள் அதை கருத்தரங்கத்துக்கு வந்தால் ஒரு 4 பாயிண்டாவது நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னு அதை சந்தோஷப்பட்டு அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக சொல்லுவேன். இந்த பெண்ணுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதி திருமணம் நடந்தது. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ எனக்கு ஞாபகம் இல்லை, 3ஆம் தேதி என்னமோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த தேதியில் இந்த மாதத்தில் திருமணம் நடந்தது. இது பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகம் 3/12/2002 7 மணி PM பிறந்தது. இந்த திருமண காலத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுக்க, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம். ஆனால் அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஜாதக கட்டத்தில் கிரகங்களை மட்டும் பார்த்தா போதாது, பாவக கட்டத்தையும் பார்த்து பலன் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜாதகத்தை போட்டேன். அதே மாதிரி 12ல் ராகு இருக்குது. ராகு தோஷம், திருமணம் ஆகாது, ரொம்ப லேட் ஆகு அப்படிம்பாங்க. ஏன் இங்கே என்ன தோஷம் ஆயிடுச்சு? ராகு அதாவது 12ல் இருந்தேன்னா தோஷம் ஆயிடுச்சா? ஆனால் அப்போ 2007 போது இந்த பெண்ணுக்கு இப்போ வயசு என்ன, 23 வயசு தானே ஆச்சு. அப்போ இளம் வயசுலேயே திருமணம் நடக்கலையா? இப்படி அதுக்கெல்லாம் நம்ம குறை சொல்லதுக்காக நான் வரல, நம்ம விளக்கத்தை மட்டும் கொடுக்குறேன். அதாவது 9ஆம் அதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே இருக்குது. பாவகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் எங்கே இருக்குது? அந்த புதன் சனி பகவான் பார்க்குது. 9ஆம் அதிபதியான சனி பகவான் திசாநாதனான புதனை பார்க்குது. அதனால புதன் திசையில் திருமணம். ஏன் இப்படி எடுத்துங்க, அதான் சனி பகவான் வக்கரம்னா பின்னோக்கி வரும். அப்போ இங்கிருந்து பார்த்தாலும் அந்த புதனை பார்க்குமல, திசாநாதன புதனை பார்க்குமா? அப்போ புதன் திசையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்படிங்கும்போது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. நீங்கள் இப்படி போட்டு வரணும். புதனுக்கு அடுத்தது என்ன புத்தி? புதன் கேதுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சந்திரன், இப்படியெல்லாம் போட்டு 5ஆம் இடத்துக்கு தொடர்பு வருதான்னு பாருங்க. அந்த தொடர்பு வரலின்னா அப்போ அதில் எல்லாம் நடக்காதுன்ட்டு போயிடுங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த நம்ம கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு புஸ்தகமாக போட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அது விலைக்கெல்லாம் விற்கிறதில்ல, நம்ம படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறோம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் புத்தியில் நடக்குது. செவ்வாய்க்கு அடுத்தது 5க்கு 5ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போயிடுறேன். அந்த 9ஆம் அதான் லக்னத்துக்கு போயிடுறேன். அந்த லக்னாதிபதி யாரே புதன். அந்த புதன் வந்து அந்த அந்த புதன் சாரமே, அதாவது சுக்கிரன் வந்து ராகு சாரம் வாங்கி, ராகு வந்து ரிவர்ஸில் வச்சுங்க. ராகு வந்து லக்னத்தை பார்க்க, இந்த புதனை பார்க்க லக்னாதிபதியா. அதனால சுக்கிரன் அந்த இடத்துல திருமணம் நடக்கும். ஏன்னா ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை, அவங்க உட்கார்ந்த வீடு இல்லைன்னா சாரம் வாங்கின வீடு. அதை வச்சு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடந்தது. இப்படித்தான் நான் என்கிட்ட வர கிளைண்ட்டுகளுக்கு நான் ஜாதகம் பார்த்து நிறைய பேர்த்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷமாக நம்மளுக்கு நிறைய பேர் வகுப்பு நடத்துவாங்க. ஆனால் எனக்கு வகுப்பு நடத்துறதுக்கு நேரமே இல்லை. காரணம் என்னென்னா, எனக்கு டெய்லி 10-20 ஜாதகம் வந்தால் நாளைக்கு இதை பார்க்குறக்கே எனக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் விளம்பரமாவது கொடுங்க. எதுக்கப்பா விளம்பரம்? அதான் எனக்கு வேலை இங்கே குறையும் போது நான் வகுப்பு போடுறேன். வகுப்பு இல்லை நடத்தி ஆளும் வரலின்னா நான் விளம்பரம் போட்டு ஆள் பிடிக்கிறேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு டெய்லியுமே நிறைய ஜாதகம் வரனால நமக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஒரு நல்லது கெட்டது கூட எனக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் வருது, ஆனால் ஆன்லைனில் தான் வருது. ஆனால் நேரடியாகவும் வராங்க. அதாவது உலகம் முழுவதும் இருந்த ஜாதகம் வருது. ஆனால் அந்த நேரம், அதாவது அந்த நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் தடையாகுது. என்னுடைய பெருமை பேச வரல. ஆனால் இது போல் நீங்கள் பயன்படுத்தி என்கிட்ட நிறைய பேர் படித்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் 10 பேர்த்துக்கு வழிகாட்டுங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலியுக காலத்தில் இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம்னு சொல்லி பயப்படுத்தாதீங்க.
சரி, அதே போல் இன்னொன்று விஷயம், அந்த குழந்தை பேர் நம்ம தான் சொல்ல வந்தேன். அந்த குழந்தை பேருனா ஒருத்தருக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். 100% இல்லை, 1000% என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 5ஆம் இடத்துக்கோ 5ஆம் அதிபதிக்கோ குருவுக்கோ சம்பந்தப்பட்ட குழந்தைன்னு எந்த ஜாதகத்துக்காக சொல்ல முடியுமான்னு பாருங்க. எல்லாருமே திருமணமானவங்க, எல்லாருமே ஜோதிடர்கள் தான். நான் சொன்ன விதிப்படி இருக்குதான்னு இப்போவே நீங்கள் பாருங்கள், ஒன்றும் தவறில்லை. தவறு இருந்தால் நம்மகிட்ட கேளுங்க, சுட்டி காட்டுங்க, நான் விளக்கம் தரேன். அதே மாதிரி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் எப்படி சம்பந்தப்படுறது, லக்னாதிபதி அதாவது லக்னத்தை பார்த்த கிரகம், லக்னாதிபதி கூட சேர்ந்த கிரகம், லக்னாதிபதி சாரம் பெற்ற கிரகம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் இல்லை லக்னாதிபதியாவது அந்த திசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோன்னு இருந்தால் தான் குழந்தை பேர். லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக குழந்தை, சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை அப்படின்ட்டு போங்க, ஒரே வார்த்தையில். அதுக்காக அந்த பரிகாரம் பண்ணால் இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கணும். இது வரைக்கும் எத்தனை பரிகாரம் பண்ணி நடத்திருக்கான்னு நம்ம காட்டணும் இல்லை? அப்போ நானும் ஜோதிடர்னா பரிகாரம் பண்ணணும் இல்லை? அப்போ பரிகாரம் பண்ணுறவங்க தானே ஜோதிடர். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 8ஆம் இடம் கெட்டு போனால் நான் பரிகாரமாக எடுத்துக்கிறேன். 8ஆம் இடம்னா மாங்கல்ய தோஷம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆயுள் தோஷம். 8க்கு 8ன்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய தோஷம், அதாவது ஆயுள் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 8ஆம் இடம் ஒருத்தர் கெட்டு போனால் மட்டும் நான் மாங்கல்ய தோஷம் ஆயுள் தோஷம்னு சொல்லி பரிகாரம் பண்ணுறேன். மற்ற கிரகங்களை வச்சு நான் பரிகாரம் பண்ணுறதில்லை. அதனால் நீங்களும் மற்றவங்களை பயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அந்த திருமணம் ஒரு ஜாதகத்தை பார்த்தது, ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம், தாத்தா முதல் பேரன் வரைக்கும் சொல்லலாம். இப்போ அந்த பிரிவு அப்படின்னாவே ஒரு திசாநாதன் 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். நீங்க வேணா பிரிவு ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்துங்க. அதே 4, 7, 8, 10, 12 குடையவனின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். இது நோட் பண்ணி பார்த்துங்க. சரி, இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க பிரிவு ஜாதகத்துக்கு அப்படின்னா, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்கிறது இல்லை. இது பல 100 ஜாதகங்களை நான் ஆராய்ச்சிக்காகவே நிறைய சேகரித்தேன். ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம அதான் என்னை பொறுத்த வரைக்கும் கிருவானந்த வாரியார் சொன்ன மாதிரி சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும், அவன் தான் மனுஷன் அப்படிம்பாங்க. அதே போல தான் என்னுடைய சொல்லும் செயலும் ஒத்து இருக்கும். அப்படி நான் என்னுடைய அனுபவத்தை பட்டதை தான் நான் உங்களுக்கு பகிர்றேன். ஏன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சு பலருக்கு வழிகாட்டணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேனே தவிர எனக்கு உங்கள் மூலிமா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு வேலைச்சுவான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, ஆரம்பத்தில் அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டு எனக்கு உலகம் முழுவதும் காட்டி கொடுத்தாரு. அதனால் அவர் ஒருத்தர் சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும், நான் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கை ஓடினேன். என்னுடைய கடைசி காலம் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் இருக்கிறேன்னா இல்லையா. அந்த இருக்கும்போது என்னுடைய அனுபவம் கிணத்து நீராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், பலருக்கு பயன்படக்கூடிய நீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் பலருக்கு நான் வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தரங்கு மேடைக்கு வரேனே தவிர என்ன இதிலிருந்து எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அதெல்லாம் எனக்கு சிவபெருமான் தரேன். நான் அன்றாடம் சிவனை வணங்கக்கூடியவன். சிவபெருமான் அருளால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. என் பசங்க கூட நீ எதுக்குப்பா நீ ஆஃபீஸின் மண்டை போட்டு உருட்டிட்டு இருக்கிற, கம்முன்னு வீட்டோட பேரம் பேத்தி பார்த்து கம்முன்னு இருப்பா அப்படிமானுங்க. ஆனால் இருந்தாலும் கற்ற கல்வி நான் பலருக்கு பயன்படணும்டா அப்படிங்கிறக்காக நான் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஏன்னா என் மனுஷன்னா எனக்கு தேவை என்ன, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம், இந்த 3 மனுஷனுக்கு இருந்தால் போதும். அது எனக்கு நல்லாவே தாராளமாக இருக்குது. இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் படித்து நான் பலன் சொல்ல முடியல, ஒரு திருமண காலத்துக்கு எப்படி விளக்கம் சொல்ல முடியலன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனால ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கு வந்து சில ஜாதகங்களை போட்டு விளக்கம் தரேன். அதுபோல் இது பார்த்து பலன் சொல்லுங்க. சரி, நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 936 31 48 089. இன்னொரு முறை சொல்கிறேன், 936 இங்கே போட்டுடலாமா, 936 31 48 089. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. படிக்கிறதா இருந்தாலும் சரி, சந்தேகம் வருது, அதாவது நான் ஜோதிடருங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கேட்டு தெளிவுபடுத்திங்க. ஜோதிடர்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பேசுவேன். ஆனால் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க வர வாங்கிக்கிட்ட மட்டும் அமௌண்ட் எவ்வளோ தருவேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வச்சு பேசுவேன். அது சுயநலம் நம்மகிட்டையும் இருக்குது இல்லையா.